எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு அறிவியல் பகுதி பாடத்துலேருந்து செல்கள் பாடத்துலேருந்து நம்ம வினாவிடை நம்ம பார்க்கலாம். மேலே 8ஆம் வகுப்புன்னு தவறு அடிச்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் செல்கள் பாடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வினாவிடை பார்க்கலாம். செல்லின் ஆற்றல் நிலையம் எது அப்படின்னா மைட்ரோகாண்ட்ரியன். செல்லின் ஆற்றல் நிலையம் மைட்ரோகாண்ட்ரியன். அடுத்து கேமிட்டுகளை தோற்றுவிக்கும் செல் பகுப்பு எது அப்படின்னா மியாசிஸ். கெமிட்டுகளை தோற்றுவிக்கும் செல் பகுப்பு மியாசிஸ். அடுத்து தேய்ந்த செல்களை அழிக்கும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னா லைசோசோம். தேய்ந்த செல்களை அழிக்கும் நுண்ணுறுப்பு லைசோசோம். அடுத்து பொருட்கள் திரவ வடிவில் எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி பினோசைட்டோசிஸ். பொருட்கள் திரவ வடிவில் எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி பினோசைட்டோசிஸ். அடுத்து சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலைச்சவ்வுடன் எவை இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ரைபோசோம்கள். சொரசொரப்பான எண்டோபிளாச வலைச்சவ்வுடன் எவை இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ரைபோசோம்கள். அடுத்து மலரின் அள்ளி இதழ்கள் எதை பெற்றுள்ளது அப்படின்னா குரோமோபிளாஸ்டிக். மலரின் அள்ளி இதழ்கள் எதை பெற்றுள்ளதுன்னா குரோமோபிளாஸ்டிக். அடுத்து உயிரின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது புரோட்டோபிளாசம். உயிரின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது புரோட்டோபிளாசம். அடுத்து முதலில் சொல் என்ற சொல்லை முதலில் செல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கோக். முதலில் செல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கோக். அடுத்து தற்கொலைப்பைகள் என்று அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு எதுன்னா லைசோசோம். தற்கொலைப்பைகள் என்று அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு லைசோசோம். அடுத்து செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்கும் உறுப்பு சென்ட்ரியோல்கள். செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்கும் உறுப்பு சென்ட்ரியோல்கள். அடுத்து பாலினப்பெருக்கம் செய்யும் உயிரிகளின் காமிட்டிகள் உற்பத்தியின் போது நடைபெறும் செல் பகுப்பு என்னன்னா மியாசிஸ். பாலினப்பெருக்கம் செய்யும் உயிர்களின் காமிட்டிகள் உற்பத்தியின் போது நடைபெறும் செல் பகுப்பு மியோசிஸ். அடுத்து மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிசோம்கள் அமைந்துள்ள இடம் கிறிஸ்டே. மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிசோம்கள் அமைந்துள்ள இடம் கிறிஸ்டே. அடுத்து தைலகாய்டுகள் காணப்படும் செல் உறுப்பு பசுங்கணிகம். அடுத்து லைசோசோமின் பணி எண்டோசைட்டோசிஸ். லைசோசோமின் பணி எண்டோசைட்டோசிஸ். அடுத்து மைட்ராரிக் செல் பிரிதலில் போது சென்ட்ரோமியர் பிரியும் நிலை அனாநிலை. மைட்ராரிக் செல் பிரிதலில் போது சென்ட்ரோமியர் பிரியும் நிலை அனாநிலை. அடுத்து புரோக்ரியாட்டிக் உட்கரு காணப்படும் உயிரினம் நீல பசும் பாசிகள். புரோக்ரியாட்டிக் உட்கரு காணப்படும் உயிரினம் நீல பசும் பாசிகள். அடுத்து டிஎன்ஏவில் அமைந்துள்ள அடினைன் குவாரின் நைட்ரஜன் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பியூரின்கள். டிஎன்ஏவில் அமைந்துள்ள அடினைன் குவாரின் நைட்ரஜன் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பியூரின்கள். அடுத்து அமீபா பாக்டீரியா செல்களில் நடைபெறும் செல் பிரிதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எமைடைசின். அமீபா பாக்டீரியா செல்களில் நடைபெறும் செல் பிரிதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எமைடாசின். தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 1 குரூப் 4 எழுதுகிற எல்லாருமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் தூய்மையானவையா அப்படிங்கிற ஒரு பாடத்துலேருந்து நம்ம வினாவிடை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.